வீட்டுல செல்வம் பெருக பூஜை அறையில என்னென்ன பொருட்கள் வச்சிருக்கணும்னு தெரியுமா? பூஜை அறையில ஆன்மீக ஆற்றல் அதிகரிக்கவும், நேர்மறை ஆற்றல் அப்புறம் அதிர்ஷ்டத்தை ஈர்க்கவும் வைக்க வேண்டிய முக்கியமான பொருட்கள் பத்தி இப்ப தெரிஞ்சுக்க போறோம். பூஜை அறையை எப்பவுமே தூய்மையாவும், நறுமணத்தோடையும் வச்சுக்கிறதும் அதிர்ஷ்டத்தையும் ஆன்மீக ஆற்றலையும் தடையில்லாம ஈர்க்க உதவி பண்ணும். பூஜை அறையில ஆன்மீக ஆற்றல் அதிகரிக்கவும், நேர்மறை ஆற்றல் அப்புறம் அதிர்ஷ்டத்தை ஈர்க்கவும் முக்கியமான 7 பொருட்கள வைக்கணும். அதுல முதல்ல மங்கள விளக்கா கருதப்படக்கூடிய காமாட்சி அம்மன் விளக்கு, இல்லனா அகல் விளக்கு. பூஜை அறையில தினமும் ஏற்றப்படக்கூடிய விளக்கு அறியாமைய அகற்றி நேர்மறை ஆற்றல பரப்புது. காமாட்சி அம்மன் விளக்கு, நெய், நல்லெண்ணெய் தீபம் ஏத்துவது லட்சுமி கடாட்சத்த ஈர்க்கும். சுத்தமான தீர்த்தம் செம்பு இல்லனா வெள்ளி பாத்திரத்துல நீர் நிரப்பி வைக்கணும். பூஜை அறையில எப்பவுமே ஒரு சின்ன செம்பு இல்லனா வெள்ளி பாத்திரத்துல சுத்தமான குடிநீர் வச்சு அதுல கொஞ்சம் துளசி இல்லனா ஏலக்காய், பச்சை கற்பூரம் சேர்த்து வைக்கிறது மன அமைதியையும் தூய்மையான அதிர்வலைகளையும் ஏற்படுத்தும். பச்சை கற்பூரம், ஏலக்காய். பச்சை கற்பூரம் அப்புறம் ஏலக்காயோட நறுமணம் லக்ஷ்மி தேவிக்கு ரொம்பவுமே பிடிச்சது. இது வீட்ல இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை நீக்கி செல்வாக்கையும் அதிர்ஷ்டத்தையும் ஈர்க்கக்கூடிய சக்தி கொண்டது. வலம்புரி சங்கு. வலம்புரி சங்கு மகாலட்சுமியோட வடிவமா கருதப்படுது. பூஜை அறையில வலம்புரி சங்க வச்சு அதுல நீர் இல்லனா அரிசி நிரப்பி வழிபடுறது வீட்டுல செல்வ வளத்தை பெருக்கும். மஞ்சள் அப்புறம் குங்குமம். மங்கள பொருட்கள்லயே முதன்மையானது மஞ்சளும் குங்குமமும். இது எப்பவுமே பூஜை அறையில குறையாம நிலைச்சிருக்கணும். இது வீட்டுக்கு பாதுகாப்பையும் மங்களத்தையும் கொடுக்குது. துளசி இல்லனா வில்வ இலைகள். இறைவனுக்கு சாற்றப்படக்கூடிய புதிய மலர்கள் கூட துளசி இல்லனா வில்வ இலைகள் இருக்கிறது பூஜை அறையோட புனிதத்தன்மைய ரெட்டிப்பாக்கும். இது ஆன்மீக அதிர்வுகளை தூண்டி மன அமைதியை கொடுக்கும். மணி, அதாவது பூஜை மணி. பூஜை செய்யறப்போ நம்ம வீட்ல மணி அடிக்கக்கூடிய ஓசை வீட்ல இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகளை ஓட்டி நேர்மறை அதிர்வலைகளை உடனடியா கொண்டு வரும். மணி ஓசை ஒலிக்கக்கூடிய இடத்துல தெய்வீக ஆற்றல் அதிகரிக்கும். அதனால இந்த பூஜை பொருட்களை பூஜை அறையில வைக்கிறதால நாம ஆன்மீக ஆற்றலை அதிகரிக்கவும் முடியும், வீட்டுல லக்ஷ்மி கடாட்சத்தை பெருக்கவும் முடியும்.